வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ இந்த வெயில் காலத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்ட்ட பேச போறேன். அதாவது இந்த வெயில் காலத்துல பெரும்பாலான ஆளுங்களுக்கு, அதாவது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ முடி கொட்டும். அது ஏன்? அது பர்ட்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போடுறவங்களுக்கு. அப்ப இந்த ஹெல்மெட் போட்டா ஏன் முடி கொட்டுது அப்படின்னா, அதுக்குன்னு ஹெல்மெட்டே போடாம விட்டுலாமா அப்படின்னா கூடவே கூடாது. ஏன்னா ஹெல்மெட்டுங்கிறது நம்மளோட உயிர் காக்கிற கவசம். அது அரசாங்கத்தோட சட்ட நெறிகளுக்காக போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக நம்ம ஹெல்மெட்டை போட்டு தான் ஆகணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் ஹெல்மெட் போட்டு போனா உள்ளுக்கெல்லாம் வேக்குது, அதனால நான் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு போறேன் அப்படின்னு போறாங்க. அது ஆபத்தானது. ஆனால் இந்த ஹெல்மெட் போடும்போது உள்ளுக்கு வேக்குது இல்லைங்களா, இந்த வேர்வையினால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்கு இப்ப நீங்க இந்த ஹெல்மெட் இருக்கு, ஹெல்மெட்டை நீங்க போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த ஹெல்மெட்ல இந்த மாதிரியான பகுதிகள் பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த பஞ்சு மாதிரியான பகுதிகள் செயற்கை பஞ்சுனால ஆக்கப்பட்டதுனால அது உங்களோட வேர்வையை உறிஞ்சாது. மாறா என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேர்வை உங்க தலைமுடியில உள்ளுக்கெல்லாம் பூந்து பொடுகு நிறைய வரும். நீங்க நல்லா நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த வெயில் காலத்துல தான் பொடுகு அதிகமா நிறைய பேருக்கு தலையில வரும், ஹெல்மெட் போட்டு ஓட்டுறவங்களுக்கு. இந்த பொடுகு வந்துச்சுன்னா முடி கொட்டுற ஆபத்து அதிகம். அதிகமா முடி கொட்டும் வெயில் காலத்துல. அப்படியே சின்ன 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 பொடுகா தலையா பொடுகாயிடும், முடி கொட்டும். அதனால நார்மலா இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டித்தான் ஆகணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப், காட்டன் கர்ச்சீஃபா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேற நீங்க நைலான் கர்ச்சீஃப் எல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு காட்டன் கர்ச்சீஃபை தலையில இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டீங்கன்னா இந்த கர்ச்சீஃப் ஆனது உங்களோட அந்த வேர்வையை பூராத்தையும் உறிஞ்சிடும். உறிஞ்சிட்டதுனால தலையில பொடுகு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹெல்மெட்டை வெயில் காலத்துல நீங்க போட்டுட்டு அடுத்தவங்க வண்டி உங்கள்கிட்ட ஒரு இரவல் வாங்கிட்டு போறாங்க எங்கேயும் வெளியில போறதுக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஹெல்மெட்டை கொடுப்பீங்க இல்லைங்களா, இந்த ஹெல்மெட்டை ஒருத்தர் போட்ட ஹெல்மெட்டை மற்றவங்க போடாதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு பொடுகு இருந்தா அடுத்தவங்களுக்கு வரும். அதனால வர்றவங்கள்ட்ட எப்பா நீங்க வேற ஒரு ஹெல்மெட் போட்டுக்க அப்படின்னு சொல்லுங்க. பெரும்பாலான வீட்டுல இப்ப ஒரு ஒரு பைக் இருக்கும். பைக்குக்கு அப்பாவும் ஓட்டுவாரு, பையனும் ஓட்டுவான். ஆனா 2 பேத்துக்கும் ஒரே ஹெல்மெட் தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருக்காதீங்க. ஆளாளுக்கு ஹெல்மெட் தனித்தனியா வச்சுக்கோங்க. 2 விஷயம். ஒண்ணு, பொடுகு ஒருத்தரோட பொடுகு இன்னொருத்தருக்கு போகுதுங்கிறது மட்டும் கிடையாது. 2 பேர்த்தோட தலையோட சைஸும் வேற. இப்ப நீங்க தலை ஒவ்வொருத்தரோட சைஸுக்கும் ஒவ்வொரு விதமான ஹெல்மெட் இருக்கும். இப்ப பெருசா இருக்கிறவங்களோட ஹெல்மெட்டை நீங்க சின்ன பசங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு தொட தொட நாடும், சேஃப்டியா இருக்காது. நாளைக்கு கீழே விழுந்தா கூட ஹெல்மெட் தனியா போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி சின்னவங்க போடுற ஹெல்மெட்டை பெரியவங்க போட்டாங்கன்னா அப்படியே தலையை அழுத்தி பிடிச்சுக்கும். நாளடைவுல தலைவலி அதிகமாயிரும். காதெல்லாம் அடிச்சு பிடிக்கிறதுனால நாளைக்கு நமக்கு ஒரு சில விதமான உபாதைகள் தோன்றும். அதனால சரியான சைஸ் ஹெல்மெட்டை சரியான அளவுல போடுங்க. வீட்டுல 2 பேர் ஓட்டினீங்கன்னா, வண்டி ஓட்டினீங்கன்னா 2 பேத்துக்கும் தனித்தனி ஹெல்மெட்டை வாங்குங்க. இதுதான் உங்களுக்கு பொடுகு வராமையும் காக்கும், சேஃப்டியும் கூட. இனிமேட்டு நீங்க நான் சொன்னதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.